அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சாய்தர்ம நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கேள்வி, உடலுறவு கொண்ட பெண் கோவிலுக்கு செல்லலாமா அப்படின்னு கேள்வி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் ஏன் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது ஏதோ தவறான செயல் அப்படின்றது மாதிரி நம்ம சமூகத்தில் இது பார்க்கப்படுகிறது. இது மேற்கத்திய கலாச்சாரங்களில் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம கலாச்சாரத்தில் தான் இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றது நல்லது தான். ஏன்னா ஒரு தெளிவுபடுத்திக்கலாம் இல்லையா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி தான் இது. ஏன்னா இதுக்கும் இறைவனுக்கும் ஏதாவது எதிர் துருவங்களா இந்த உடலுறவும் இந்த கடவுளும் அப்படின்னா அப்படி கிடையாது. இறைவனால் உருவாக்கப்பட்டது தான். இறைவனால் அளிக்கப்பட்ட மகா பிரசாதம் தான் இந்த விந்து சுரோனிதம் அப்படின்ற ஒரு பொருள் இது. அப்போ மனிதனுக்கு விந்துவும் சுரோனிதமும் சேரும்போது தான் ஒரு உயிர் ஜனிக்கிறது, ஒரு உயிர் உருவாகிறது. இது எல்லா ஜீவராசிகளுக்குமே பொருத்தமானது தான் இது. அப்போ இந்த உலகத்தையும் படைச்சு இவ்வளோ ஜீவராசிகளையும் படைச்சு அது கடைசியாக இந்த நல்ல ஒரு சிந்திக்கும் ஆற்றல் பெறக்கூடிய மனிதர்களையும் படைச்சு இந்த கடவுள் இந்த காமம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த உலகம் ஏது, இந்த உலக உற்பத்தி ஏது? ஒன்றுமே இல்லைங்க. சர்வமும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்போ எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ இறைவனால் உருவாக்கப்பட்டப்படும் போது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இதில் எந்த கண்டிஷனும் கிடையாது. அதுக்கு பாட்டுக்கு இருக்குங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த மனசு அப்படின்னு ஒன்று கொடுத்ததால இதை நல்லது எது கெட்டது எது, எதை எவ்வளோ பயன்படுத்தணும், எதை எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்பாட்டு கொண்டு வரணுன்றது தான் இந்த மனித குலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ கோயிலுக்கு போகிறவங்க உடலுறவு வச்சுக்கலாமா அப்படின்னா, உடலுறவு வச்சுக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. குளிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போயிடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இன்னொரு விதமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோயிலில் வேலை செய்கிற அத்தனை பணியாளர்களுமே குடும்பஸ்தர்கள் தான். யாருமே அங்கே சன்னியாசிகள் கிடையாது. கோயிலில் வேலை செய்கிற மடப்பள்ளியிலேருந்து வேலை செய்கிறவங்கள ஒரு சாதாரண பணியாளர்கள் சுவாமிக்கு சமைக்கிற அந்த சமையல்கார சிப்பந்தியிலிருந்து அங்கே பூஜை செய்கின்ற வேதியர் உட்பட எல்லோருமே குடும்பஸ்தர்கள் தான். அப்போ இந்த குடும்பஸ்தர்கள் எல்லாம் டெய்லி கோயிலுக்கு வர்றாங்க, டெய்லி கோயிலுக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ பூஜை பண்ணுற அந்த பிரசாதத்தை தான் நாம் வாங்கி சாப்பிட்றோம் என்ன. அப்போ அந்த பூஜை பண்ணுற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றவங்க உடலுறவு வச்சுக்கக்கூடாது. அப்போ அவங்க உடலுறவு வச்சுக்கலாமா அப்படின்னா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம். முத நாள் இருக்கிறீங்க, கணவன் மனைவியோட மட்டும்தான் இருக்கணும். இந்த ஆன்மீகத்தில் உள்ள அன்பர்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தின்ற கோட்பாட்டில் தான் வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அந்த கடவுள் நம்பிக்கை உண்மையாகவும் மாறும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுல தவறில்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஐயர்கள், அதாவது கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஐயர்களிலிருந்து பணியாளர்களிலிருந்து எல்லாருமே குடும்பஸ்தர்கள் தான். யாருமே சன்னியாசிகள், சாது சன்னியாசிகள் கிடையாது. கோயிலில் வேலை செய்கிற சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய அந்த மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பந்தி உள்பட குடும்பஸ்தர்கள் தான். இப்போ அவங்கெல்லாம் குடும்பத்தில் இல்லாமல் கோயிலில் வேலை செய்யலை. எல்லாருமே குடும்பத்தில் இருக்காங்க, எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு தான் கோயிலுக்கு வர்றாங்க. அப்போ கோயிலுக்கு அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்கிறாங்க. இதுவும் தவறில்லை. ஏன்னா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தின்ற அந்த கோட்பாட்டுக்குள்ளே வாழும்போது இதில் எந்த தவறுமே கிடையாது. அப்போ கோவிலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லேயே சில ஆபாசமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது இப்போ இதெல்லாம் தாண்டித்தான் நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிறோம். நம்ம இதெல்லாம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னா, முதல் நிலையிலேயே 7 நிலைகள் அல்லது 9 நிலைகள் இப்படி கோபுரங்கள் இருக்கும். இந்த முதல் நிலையிலேயே இந்த மாதிரியான சிலைகள் இருக்கும். இன்னும் சில தூண்களில் கூட இந்த மாதிரியான ஆபாசமான சிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் கடந்து போகணும், அதுலேயே நிற்கக்கூடாது. நிலைகள் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுக்கு உண்டான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனித வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த மனித வளர்ச்சி அப்படின்றது என்னென்னா, மனித வளர்ச்சியில் போகிற வழியில் இந்த காமம்ன்ற ஒரு நிலை அது இருக்குது. இப்போ இந்த காமம்ன்ற நிலையை கடக்கணும். இந்த காமன்ற நிலையை கடக்காமல் நம்ம அங்கேயே நிற்கிறது தான் பிரச்சனை. அங்கேயே நின்றுட்டோம் அப்படின்னா, அது மனைவியாக இருந்தாலும் கூட சரி, கணவன் மனைவி உறவு தவறில்லை அப்படின்ற சொன்னாலும் மனைவிக்கிட்டவே அந்த சுகத்தை எந்த நாளும் அனுபவிச்சுட்டே இருந்தாலும் தவறு தான். அது என்ன ஆயிடுனா, அதுவும் இறைநிலையை அடைகிறதுக்கு உங்களுக்கு
ஒரு 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 இதுவாக ஆகி போயிடும், அது எதிர்ப்பாகிடும் அது. அப்போ அங்கேயும் வந்து நீங்கள் வந்து தோற்று போயிடுறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவு மட்டும் இல்லை, அதை கடக்க முயற்சி பண்ணணும். காமத்திலேயே கடைசி வரைக்கும் நின்று விடாமல் காமத்திலே இருக்காமல், அதனால தான் அந்த கோபுரத்தில் வந்து படிநிலையாக வச்சுருப்பாங்க. அது முதல்ல காமம், ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் சித்தர்கள் இருப்பாங்க, அப்புறம் முனிவர்கள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக போக போக பார்த்திங்கன்னா தெய்வ சிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு 5 கும்பம் தான் இருக்கும். இவ்வளோ தான். அதில் கடைசியில் போனால் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்றதான். ஆகாயத்துக்கு அந்த கோபுரத்துக்கு மேலே போனால் ஒன்றும் இல்லை, ஆகாயம் தான் இருக்குது. அந்த ஆகாயம்தான் இறைவன். அந்த ஆகாயம் அப்படின்றது தான் வந்து இறைவனை சொல்லக்கூடிய பல தத்துவங்கள் அந்த ஆகாய தத்துவம் சொல்லுவாங்க. அந்த ஆகாயத்தில் தான் இருக்குது. அப்போ மேலே போக 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 ஒன்றுமில்லாத நிலை அந்த இறைநிலை அப்படின்ற நிலையை அடையணும். அப்படின்றதுனால தான் இந்த கோபுரத்தில் வந்து இந்த காமம் சம்மந்தப்பட்ட சிலையிலிருந்து ஆரம்பித்து, ஏன்னா மனிதனுடைய உயிர்களுடைய துவக்கமே காமம் தான். அப்போ இந்த காமத்தை நீங்கள் வந்து எதிர்த்துட்டு இந்த காமத்தை புறந்தள்ளிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்காக காமமே வாழ்வு அப்படின்னு வாழவும் கூடாது. அதை கடக்க நம்ம முயற்சி பண்ணணும். அதை கடக்க முயற்சி பண்ணும்போது தான் அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம போகும்போது தான் இந்த மனிதன் என்கிற உயர்ந்த நிலையை நாம் எட்டி பிடிக்க முடியும். அப்படி மனிதனிடம் என்ற அந்த உயர்ந்த நிலையை எட்டி பிடித்தால்தான் இறைநிலை அப்படின்ற அந்த நிலை, அந்த தன்மை நமக்குள் வந்து இறங்கும். அப்படி வந்து அது இறங்கினால் மட்டும்தான் நாம் முழு மனிதனாக இங்கே நாம் உலாவ முடியும். அது இல்லாமல் காமத்திலேயே கட்டுண்டு காமத்திலே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மத்துக்கு போனாலும் நம்ம திருப்பி இந்த காமத்துக்குள்ளவே உழன்று திருப்பி நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வந்து வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இது ஒரு படிநிலையாக நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இது ஒரு இன்பம், அவ்வளோதான். அந்த வயசுக்கு அது தேவைப்பட்டது. அந்த வயசு போயிடுச்சா, அந்த வயசு மாறிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு மாறி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாற்றம் ஒன்று தான் மனித மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. விலங்குகள் எப்படி பிறந்ததோ சாகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மனுஷன் மட்டும் பிறக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் அவனுக்கு பருவங்களே வேறு பருவங்களே கொடுக்கப்படுது. குழந்தை பருவம், வாலிப பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம் அப்படின்னு பருவமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மனப்பக்குவத்தை, அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மன ஓட்டத்தை நாம் வந்து உருவாக்கிக்கிறணும். அது இல்லாமல் இது காமம்தான் நமது வாழ்வு, காமம்தான் நமக்கு முக்கியம்னு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து இதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியாது. இறைநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து அடைய முடியாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. ஆத்ம வணக்கம்.